अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 25 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் திருநாள், தேய்பிறை ஏகாதசி திதி. தேய்பிறை ஏகாதசி வந்தாலும் பரவாயில்ல, அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சுப தினத்திலே பொதுவாகவே எந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் எதுவாக இருக்கிறதோ அந்த லட்சியத்தை கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எழுதி பெருமாள் முன்னாடி வச்சு ஒன்று நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், அப்படி இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கலாம், இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். பெருமாளுக்கு போய் நீங்கள் தர்ஷனம் பண்ணி ஒரு துளசி மாலையை போட்டுட்டு வந்தால் போகிறோம், நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். ஏன்னா பரிகாரங்கள் பிராயச்சித்தம் இல்லாமல் இந்த வாழ்வியல் மேட்ரே கிடையாது. ரொம்ப முக்கியமானதே தெய்வ அனுகிரகம் தான். அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கணும்னு நினச்சாவே இது இல்லாமல் எதுவுமே நடக்காது. மெயினாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த 2 லைன் ஸ்லோகம் சொன்னால் போகிறோம், என்டையர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஃபுல்லாக சொன்ன அளவுக்கு பலன். அது உங்கள் எல்லாருக்கும் நடக்கட்டும்னு சொல்லி நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி சார்பாக நான் இன்னும் கேட்டுக்கிறேன். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம், சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் இந்த போர்வெல் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, தாய்மார்கள் யார் இருக்கீங்களோ, மூத்த பெண்கள் யார் இருக்கீங்களோ, பொதுவாகவே இல்லத்தரசிகளுக்கு, மேஷத்தில் பிறந்த இல்லத்தரசிகளுக்கு சூப்பரான நாள். வியாபாரத்தில் எதெல்லாம் ரொம்ப நாள் ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, ரொம்ப நாள் ஆச்சு, சரக்கு தேங்கியே இருக்குது, இது போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நாள் நல்லா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மார்க்கத்திலேயே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மேஷத்துக்கு இருக்க போகுது. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலாம் இந்த நாள் கிளம்பிடுவீங்க, இந்த நாள் ஜாயின் பண்ணிடுவீங்க, நினைத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது உங்கள் தாயின் மூலியமாக நடக்கிறது. முதல் பெண் அப்படின்னா தெய்வம் அப்படின்னு சொன்னால் தாய் தான். உங்கள் அம்மா காலில் விழுந்து இன்றைய நாள் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, பாதத்தை தொட்டு வணங்குறதுல எந்த ஈகோவுமே இல்லை. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சுயசாரத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சாக்ஷாத் அம்பாளுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த நாள் நிறைய பேருக்கு பயணங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் நல்லபடியாக முடியும். சுப விரயங்கள் நடக்கும், வேலை நிமித்தமான பயணம் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். என்ன நடக்கிறதோ அது மட்டுமே இன்றைய நாள் உங்கள் மனசுக்கு படும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இருக்கப்படுது. நல்லா இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் இல்லை, இன்றைய நாள் வேலையின் பழு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாமே கரெக்டாக செய்யாமல் எல்லாமே உங்கள் தலையில் போடுற மாதிரி, அதுக்கு நீ தான் காரணங்கிற மாதிரி. அதனால் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளே கிடையாது. வேலைன்னு வந்துட்டால் கெட்டிக்காரனா நின்று முடிப்பீங்க. இன்னொன்று தி பவர் ஆஃப் கன்வின்சிங்னு சொல்லலாம், அது உங்களுக்கு பயங்கர ஜாஸ்தி. அது மிதனத்துக்கு வரக்கூடிய அந்த பேச்சு திறமை வேறு யாருக்குமே வராது. அதே மாதிரி புத்தி கூர்மையும் அதிகம். இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்காது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறது, சனி வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பங்க் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, மல்டிமீடியாவில் வேலை செய்கிறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க, பயணங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்கள் மனைவி மனசு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சொல்கிறது ஒரு காமெடியாக இருந்தாலும் காலையில் பார்த்தா அந்நியன், மத்தியானம் பார்த்தா ரெமோ, சாயந்தரம் பார்த்தா மறுபடியும் அம்பி, யார் உண்மைனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. வெறும் மனைவி மட்டும் கிடையாது, உங்கள் கணவரும் இப்படி தான் இருப்பார். அதனால் இந்த மாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சில பேருக்கு கடுப்பாக இருக்கும். மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை எப்பவுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பயணத்தின் மூலியமா வெற்றி. ஒரு இடத்தை மாத்துறது மூலியமா வெற்றி. ஐயோ பாவம் வந்து நிற்கினாங்கன்னா யாருக்காரு நான் வந்து எடுத்து கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மூலியமா வெற்றி. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே மருத்துவம் உணவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் என்ற நாள் உங்களுக்கு நடக்கலாம். அந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எல்லா விதத்திலுமே லாபங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க. எந்த பயமுமே வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லலாம். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக தன்வந்திரி வழிபாடு பண்ணால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னு சொல்லுவோம். பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது சந்திரன் என்ற நட்சத்திரம். சந்திரன் திரிகோணத்திலையும் ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கப்படுது. சுயசாரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. மனோபலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. நினைத்த காரியங்கள் வெற்றி படுகிறது. அதே மாதிரி என்ன நடக்குதோ அதுதான் வந்து மனசு தோணும். மனசுல ஒரு விபரீதமான புல் இருக்கும். அதாவது இந்த விஷயம் செய்யணும்னு ஒரு பயங்கர ஆர்வம், கெட்டிக்காரத்தனமாக அதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம், முடியலனா யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம், ஐயோ பாவங்கிற குணம், இது எம்பத்தின்னு சொல்லுவோம். இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கும். அதனால் இன்றைய நாள் கன்னி ராசியில் பிறந்த அத்தனை நபருமே புண்ணியாத்மாக்கள். தைரியமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு நிறையா புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாலியாக இருப்பீங்க. ஒரே பாட்டு டான்ஸு, நல்ல எண்ணங்கள், தாயுடைய அனுகிரகம், தாயுடைய நல்ல உள்ளம், அதற்கான பாசம் பரிவு என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 பேருக்கு உதவுற மாதிரி தான் இருக்குமே தவிர கெடுக்கிற மாதிரி வராது. பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்கள் முடியலனா விட்டுருவாங்க, போய் கெடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நாட்கள் என்னென்னா ரொம்ப முக்கியமாக கலைகளில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேர் வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்த பண்ணணும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு 2 விதமான ட்வீக்குன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு மாற்றம், இது பண்ணக்கூடாது ஆனால் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன், இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற விஷயம் இன்றைய நாள் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ஆணித்தனமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அஸ்திவாரம் நிலச்சி நிற்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பயணங்கள் சார்ந்த எந்த துறைகள் இருந்தாலும் சரி, உணவு, ஃபுட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்காரு பணம் கொடுப்பீங்க இந்த நாள். யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் சம்திங் இன் டு த ஜாப். ஒரு வேலை சம்மந்தப்பட்டதா, தொழில் சம்மந்தப்பட்டதா, வியாபாரம் சம்மந்தப்பட்டதா, பயணம் சம்மந்தப்பட்டதா, இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணுற மாதிரி வரும். அந்த நல்ல விஷயத்துக்கு பண்ணுவீங்க. அது மெயினாக உத்தியோகத்துக்காக, இல்லை ஒரு வேலைக்காக, வியாபாரத்துக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய விஷயத்த கூட வேணும்னு பேசியே உங்களை டென்ஷன் படுத்துவாங்க. ஆனால் உங்களுடைய நிலை குலையாமல் இருக்கிறது தான் உங்களுடைய அதிர்ஷ்டமே. என்ற நாள் அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. சூப்பராக இருப்பீங்க. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்களில் வெற்றி உண்டு, நம்பிக்கை ஏற்படும். பொறுமையாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்பொழுது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப தெளிவான சிந்தனை, பழைய விஷயங்கள் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய நாள். நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி நாட்களில் டெய்லி எந்திரிச்சோன்னே சாமி கும்பிடுறது, டெய்லியும் வந்து சுவாமிக்கு தீபம் வந்து போடுறது, டெய்லியும் திருநாமம் வச்சுக்கிறது, விபூதி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஏன்னா தெய்வம் இல்லைன்னா டிசிப்ளின் இல்லை, டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கை அவுட்டு, அவ்வளோதான் சமாச்சாரம். எல்லாமே ஈக்குவலண்ட். இந்த மாதிரி நாட்களில் அதை சொல்லும் பொழுது டக்குன்னு தலைக்கு ஏறும். நிறைய விஷயங்கள் இந்த நாள் வந்து பிரயாணத்தின் மூலியம் வெற்றி உண்டு. மன மாற்றத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு உருவாக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ஒரு அலைச்சல் உண்டு. வேலையில் வேறோட இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி வேலையில் சில பேருக்கு மாற்றங்களும் வரக்கூடிய நாள். சில பேர் கண்டிப்பாக அயல்நாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அம்மா கிட்ட சின்ன சின்ன வருத்தம் இருக்கும். அதெல்லாம் இந்த நாள் உட்காந்து பேசாதீங்க. 2 நாளுக்கு அப்புறம் பேசுங்க, சரியாயிடும். சின்ன சின்ன விஷயங்களை அந்த கண்டுக்காமல் விடுறது நல்லது. சில பேருக்கு லைட்டாக ஹெல்த்தில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். கோல்டு மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். அதனால் ரொம்ப முக்கியமாக பெரிய பாதிப்புன்னு ஒன்று சொல்கிற மாதிரி கிடையாது. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துட்டா போதும். நல்லா தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். உப்புச்சத்து கம்மி பண்ணணும். இது 2 மட்டும் இருந்தால் போகிறோம். நீங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி நண்பர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் சுயசாரத்தில் சந்திரன் நட்சத்திரத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாள் சமயபுரம் மாரியம்மன் மூலியமாக இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கப்படுது. மெயினாக அந்த அம்மன் வழிபாடு பண்ணால் போகிறோம். சமயத்திற்கு என்ன தேவைப்படுகிறதோ அது கரெக்டாக வந்து சேரும்னு சொல்லலாம். நல்லா பணம் வருங்க. அதே மாதிரி நண்பர்களை நிறைய பேரை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட நபர்களுடைய தொல்லைகள் நீங்கும், அகலும். நிறைய சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகுந்த லாபம், பெரிய திருப்தி, ஆசைகள் நிறைவேறுவது, இது எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அப்புறம் அது நடக்கும், அவ்வளோதான். ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த நாள் அம்மன் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னு. இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னம் மீனம், 2வது மகரம், 3வது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல உதவிகரமாக மற்றவங்களுக்கு நீங்கள் இருக்க, பரோபகார புத்தி அதிகரிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.